மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் கடற்கரைக்கு குவிந்து வருகின்றனர். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அபாயத்தை உணராத பொதுமக்கள் கடற்கரையில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் கடற்கரைக்கு குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கர்பகம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறையினர் அறிவித்திருந்தனர். இதனால் கடந்த 10 நாட்களாகவே கடலுக்கு செல்லாமல் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் புயல் சின்னம் உருவாகி இன்று மாலை கரையை கடக்கும் என எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில் இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புயல் அச்சம் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் தற்பொழுது கடல் சீற்றம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் புயல் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் பலர் குடும்பத்தினருடன் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கடல் சீற்றத்தை பார்த்து ரசிப்பதும் அந்த சீற்றத்தின் முன்பு நின்று போட்டோ எடுத்துக் கொள்வதும் செல்ஃபி எடுத்துக் கொள்வதுமாக செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடல் சீற்றத்தை பார்த்து ரசித்து அவர்கள் போட்டோ எடுத்து வருகின்றனர். கடல் சீற்றத்தின் ஆபத்து உணராமல் இது போன்ற செயல்களில் பொதுமக்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.